கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். முதலாவதாக ஒரு ஆடியோ. கன்னி தெய்வம் துணை. அண்ணா, உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் ரூபினிசா ரைசா அத்தைகளோட ஆசீர்வாதத்தோடையும் எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுத்து நாங்கள் இன்னைக்கு சாமி கும்பிட்டோம். ஆடி மாதம் சாமி கும்பிட்டோம். அதில் அத்தை எங்களுக்கு நல்ல வாக்கு சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போது தம்பிங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குண்ணா. அதுக்கு முழுக்க காரணம் நீங்களும் அத்தைகளோட ஆசீர்வாதம் தான் காரணம். ரொம்ப நன்றிண்ணா. பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தோன்ற கேள்விக்கு முதற்கொண்டு பதில் அதிலேயே வந்துடுது. அதில் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்கள் பணி இன்னும் தொடரணும்னு நான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறேன். நன்றிண்ணா. கன்னி தெய்வம் துணை. மகிழ்ச்சி அம்மா. வீடு நல்லபடியாக கட்டி முடிய நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கன்னி தெய்வமும் உங்களோட கூட இருந்து அந்த வீட்டை நல்லபடியாக கட்டித்தர அதற்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அம்மா. உங்களிடம் பேசியது, நீங்கள் எனக்கு பேசி அனுப்பியது மிகவும் மகிழ்ச்சி. நிச்சயமாக இன்னும் பல நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வழிபட்டு வருகிறீர்கள். இன்னொரு கன்னி தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதையும் முறையாக எடுத்து வழிபட வேண்டியது உங்களுடைய கடமை. நல்லதே நடக்கட்டும். மீண்டும் உங்களை சந்திப்பேன். அது அந்த கன்னி தெய்வத்திடம்தான் இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு நான் வருவதற்கு நினைத்திருக்கிறேன், ஆனால் வர இயலவில்லை. வேலை போல அதிகம். நீங்களும் என்னை பார்க்க வருவீர்கள் என்று நினைத்தேன். கணவன் மனைவி 2 பேரும் வரவில்லை. இருந்தாலும் அதை நான் தவறாக சொல்ல மாட்டேன். காரணம், ஒவ்வொருவருடைய வேலைப்பளு அந்த அளவிற்கு இருக்கிறது. மகிழ்ச்சி. நிச்சயம் நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் நம்மை சந்திக்க வைப்பார்கள் என்று நம்பி அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க செல்கிறேன். நம் கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணா, எனது சொந்த ஊர் வத்திரா இருப்பு, விருதுநகர் மாவட்டம். இப்போது இருக்கும் இடம் குன்றத்தூர் சிவன் தாங்கல், சிக்கராயபுரம், சென்னை. நான் மிக மகிழ்ச்சியாக உள்ளேன். ஏனென்றால் உங்கள் பதிவு, உங்களை நான் பார்த்த பிறகு எனது அத்தை சோலையம்மாள் அவர்கள் கன்னி தெய்வம் என்னோடு தான் இருக்கின்றார்கள் என்று நான் உணர்ந்தேன். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பாதை கன்னி தெய்வம் பாதை, உங்கள் பயணம் கன்னி தெய்வ பயணம், உங்கள் நேர்வழி கன்னி தெய்வ நேர்வழி. உங்கள் வழி மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல ஒரு உன்னதமான, எங்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு மனிதர். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. இன்னும் எண்ணற்ற கன்னி தெய்வத்தை வணங்க முடியாத நம் தமிழ் கன்னி தெய்வ உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் பதிவு சேர வேண்டும். இப்படிக்கு உங்கள் முத்துராஜ், சிவம் தாங்கல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க விவசாயம், வாழ்க விவசாய மக்கள் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. என்னுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ரூபினிசா லைசா அத்தைங்களே துணை. உலகில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களே துணை. ஐயா, எனது தாழ்மையான ஆசை, தங்களின் கன்னி தெய்வ ஆன்மீக பயணத்தில் கன்னி தெய்வ சொந்தங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல அத்தைங்களை வணங்கி வேண்டுகிறேன். அதாவது இந்த சேனல் பயணத்தோடு இன்டோர் சொற்பொழிவு, அவுட்டோர் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து தாங்களும் என்னை போன்றவர்களும் கன்னி தெய்வங்களின் மகிமையையும் அற்புதங்களையும் அவரவர்கள் அனுபவித்த அதிசயங்களையும் பேச்சாகவோ வீடியோவாகவோ போட்டால் இன்னும் மக்களிடம் வேகமாக இது சென்றடையும். அலட்சியமாக நினைக்கும் மக்களுக்கும் தெரியும் என்பது பணிவான வேண்டுகோள். கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். அது என்ன இன்டோர் அவுட்டோர், அது எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் கூறிய விஷயங்கள் எனக்கு புரிகிறது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் இது சென்றடைய வேண்டுமென்றால் இன்னும் இதற்கு வேகம் வேண்டும். வேகம் குறைவாக தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகியும் 7000 சப்ஸ்கிரைபர் வரவில்லை. நம் நோக்கத்தில் நாம் சிறிது பின்தங்கி தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனாலும் இந்த 7000 பேராவது கன்னி தெய்வத்தை முழுமையாக தெரிந்து கொண்டாலே எனக்கு போதுமானது. இருந்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நம் பதிவுகள் சென்றடைய வேண்டும் என்றால்
இதோடு இருந்தால் நிச்சயமாக சென்றடையாது. இங்கே பயணம் செய்யக்கூடிய 7000 நபர்களுக்கும் இது பொருந்தும். நாம் அனைவருமே இந்த கன்னி தெய்வ சேனலை மற்ற உறவுகளுக்கு தெரியப்படுத்தி மற்ற உறவுகளும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்தால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும். சேனலுக்கல்ல, நம் கன்னி தெய்வ பயணத்திற்கு என்று கூறி உங்களுடைய மனதை பாராட்டுகிறேன். இந்த மனதிற்காகவே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல 100,000 ஆண்டு நீங்கள் நல்லபடியாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக ஒரு ஆடியோ, அதை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணையா, எங்கள் வீட்டில் அக்கினி அறையில் சமையல் அறை இல்லையா, ஸ்டோர் ரூம் போல் இருக்குது. அந்த இடத்துல கன்னி முக்கில் விளக்கு கொளுத்தலாமா, வழிபடலாமா ஐயா? பதில் தருங்க ஐயா. தவறு இருந்தால் மன்னிங்க ஐயா. உங்கள் பதிலுக்காக காத்திருக்கேன் ஐயா. நன்றி ஐயா. எந்த ரூமாக இருந்தாலும் அந்த ரூமில் கன்னிமுக்கு எதுவாக அதை தேர்ந்தெடுத்து, அதாவது தென்மேற்கு பகுதி தான் கன்னிமுக்கு, அந்த தென்மேற்கு பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் தீபமேற்றி கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறி அடுத்த பதிவுக்குள் செல்கிறேன். அப்பா, எங்கள் வீட்டின் கன்னி தெய்வம் அழகாக காட்சியளிக்கின்றன. உங்களைப் போல் உறவு கிடைக்கவில்லை என்றால் இவர்களை இவ்வளவு அழகாக நாங்கள் காண முடியாதப்பா. இதற்கு நீங்களும் அத்தைகளின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அப்பா என்று கூறியிருக்கிறார். இது என் கடமை அம்மா. நான் உங்களுக்கு உறவாக கிடைத்தது உங்கள் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒரு காரணம். இந்த உலகத்தில் லட்ச கோடி கன்னிகள் இருந்தாலும் கூட முதலில் என்னிடம் பயணம் செய்ய வருகை தந்தவர்கள் நீங்கள் 7000 பேர் தான். அதாவது 6931 பேர் என்று நினைக்கிறேன். இந்த 6931 பேர் தான் முதலில் என்னிடம் பயணம் செய்ய என் கூடவே வருகை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் தான் முதற் காரணம். இதை நன்றாக உணர்ந்தவன் நான். என் திறமையாலோ, என்னுடைய பேச்சு திறமையாலோ, இல்லை நான் பேசக்கூடிய வார்த்தைகளினாலோ இங்கே கூட்டம் கூடிவிடவில்லை. அப்படி என்றால் லட்சக்கணக்கான பேர் சில சப்ஸ்கிரைப் பண்ணி சில சேனலில் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் இவ்வளவு நல்லதை பேசுகிறீங்க, ஆனால் அங்கிள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கு அங்கிள். நாங்கள் சும்மா ஏதோ ஒரு வீடியோவை போடுறோம், எங்களுக்கு பாருங்கள் 40,000 பேர் 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. குழந்தைகள் அறியாமல் கூறுகிறார்கள். அங்கே 50,000 பேர் இருந்தாலும் இங்கே 5 பேர் இருந்தாலும் இந்த 5 பேருக்கு அந்த 50,000 பேர் ஈடாகாது. காரணம் என்னவென்றால் இங்கே பயணம் செய்யக்கூடிய உறவுகள் அத்துணை வீட்டிலும் கன்னி தெய்வங்கள் இருக்கிறது. நீங்கள் என்னோடு பயணம் செய்வதாக நான் நினைப்பதில்லை. உங்கள் கன்னி தெய்வங்கள் தான் என்னோடு பயணம் செய்வதாக நான் நினைக்கிறேன். ஆகவே 6900 சொச்சம் கன்னி தெய்வங்கள் என்னோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறதப்பா, கன்னி தெய்வம் துணை என்று கூறிய அந்த பிள்ளையை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் இன்றைக்குள்ள பதிவுள்ள எப்போவோ எனக்கு அனுப்பிய கேள்விகள். இப்போ நான் அதுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கேள்வின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கடமை, எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அடுத்தபடியாக அடுத்த கேள்வி, சேலத்திலிருந்து கஸ்தாரமம் என்ற கந்தகிரியில் கன்னிமார் ஓடை புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம். ஆடி அமாவாசை ஆடி 28க்கு மேல் சில நாட்கள் ஆடியில் அவரவர் கன்னி தெய்வங்களுக்கு பல ஆண்டு காலமாக பூஜை நடத்துகிறோம். இந்த வருடம் எங்கள் குடும்ப கன்னி உங்கள் மூலம் தெரிந்ததால் அவரவர் வீட்டில் பூஜை செய்து வணங்கச் சொன்னால் அங்கு அழைக்கின்றார்கள். என் அக்கா, என் அம்மா வீட்டில் இடவசதியின்மை, காலன்போக்குக்கு ஆகும் செலவுகளை வைத்து இதுபோல் பூஜை செய்தால் இயலாது. அங்கு பல பேர் போகிறாங்க, நாமும் போகலாம். இயலாதவர்களுக்குத்தான் இதுபோல் செய்துள்ளார்கள் என்று கூறினார். நான் மறுத்து, கன்னி தெய்வம் வேறு கன்னிமார் வேறு என்று நம் வீட்டிலேயே மட்டுமே கும்பிட வேண்டும் என்று லைசா எட்வர்ட் அண்ணன் சொல்லியிருக்காங்கன்னு அவங்களையும் போக விடலை. நிறைய பேர் புரியாமல் செய்யும் தவறை அவர்கள் கனவில் சென்று புரிய வைத்தால் நல்லதே நடக்கும் என்று அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். உண்மைதான் அன்மா, கன்னிமார்கள் என்பது வேறு, கன்னி தெய்வம் என்பது வேறு. கன்னி தெய்வம் என்பது உங்கள் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உயிரை மறித்திருந்தாலும் தெய்வமாக உயிர் தெழுந்து உங்களோடு கூட இருப்பது கன்னி தெய்வம். கன்னிமார்கள் என்பது உலக தெய்வத்தை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தெய்வங்கள். ஆகவே நீங்கள் கன்னிமாருக்கும் கன்னி தெய்வத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்றால் அவர்கள் இப்படித்தான் ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சென்று கன்னி தெய்வத்தை வணங்குகிறோம் என்று வணங்குவார்கள். அது தவறுதான். நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியது மகிழ்ச்சியாக இருந்தாலும் விரைவில் உங்கள் வீட்டில் வைத்து வழிபட உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்.
அண்ணா எங்கள் கண்ணியம்மாவுக்கு வைக்கிற தண்ணி இனிச்சு கிடக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கன்னி தெய்வம் துணை அண்ணா. மகிழ்ச்சி உறவே, உங்களுடைய இனிமையான எண்ணத்தை பாராட்டுகிறேன். அண்ணா எங்கள் கன்னி தெய்வத்திற்கு வைத்த தண்ணீர் இனிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சுரிச்சு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நம் கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்படியினால் நம் கன்னி தெய்வத்திற்கு வைக்கப்பட்ட அனைத்துமே அவர்கள் சாப்பிட்டு விட்டு நமக்கு தந்த பிரசாதம். ஆகவே பிரசாதம் என்பது அது ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தம் எப்பொழுதும் இனிமையாகத்தான் இருக்கும், வாசனையாகத்தான் இருக்கும். திருநீரே உபயோகப்படுத்தாத வீட்டில் கூட தண்ணீரில் திருநீர் வாசம் அடிக்கும். அப்படி ஒரு புனிதமான நீர்தான் கன்னி தெய்வத்திற்கு வைத்து வழிபட்ட அந்த தண்ணீர். அதை தீர்த்தமாக நினைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் தெளித்தால் அங்கே வரக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் போன்ற கெட்ட சாத்தான்கள் உள்ளே வர முடியாமல் திக்கி திணறி ஓடுவார்கள். தொழில் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருந்தால் நீங்கள் செய்யும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு அந்த தண்ணீரை தெளியுங்கள். அது தீர்த்தம், அது தண்ணீர் அல்ல. அது தீர்த்தமாக கருதும்படியினால் அந்த இடத்திலே தெய்வ கடாட்சம் நிரம்பி, லட்சுமி கடாட்சம் நிரம்பி அந்த இடத்திலே வசதி வாய்ப்புகள் பெருகி, தொழில் பெருகி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, என் புகுந்த வீட்டிலும் 4 அல்லது 5 தலைமுறைக்கு முற்பட்ட கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள். என் கனவில் ஒரு ஊர் பெயர் சொன்னார்கள். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கும் தெரியவில்லை. என் மாமனாரின் தாத்தா தவிர அவரின் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர், உறவினர் குறித்து எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை. நான் கனவை கூறிய போதும் யாரும் நம்பவில்லை. குலதெய்வ கோயிலுக்கு கணவர் செல்லும் போது கன்னி தெய்வம் உள்ளார்கள் ஒரு பேப்பரில் இல்லை, மறுபேப்பரிலும் கனவில் வந்த ஊர் பெயர் மற்றதில் இல்லை என்றும் எழுதி தந்து 2லும் 1 மட்டும் எடுத்து வரச் சொன்னேன். அவரும் கோயிலுக்கு வந்திருந்த பாப்பாவை எடுத்து தரச் சொல்லி எடுத்து வந்தார். அதில் கன்னி தெய்வம் உள்ளார் என கனவில் வந்த ஊர் பெயரும் வந்தது. எங்கள் முன்னோர்கள் அந்த ஊரில் வாழ்ந்ததே யாருக்கும் தெரியவில்லை. அங்கு முறைப்படி வணங்கி காலப்போக்கில் விட்டுவிட்டார்களா? நாங்கள் என்ன செய்ய? கன்னியின் பெயர், வயது, பெற்றோர் எந்த குறிப்பும் இல்லை. அத்தைகள் ஆசியுடன் எங்களுக்கு நீங்கள் தான் தீர்வு தர வேண்டும், கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார்கள். அதாவதுமா, உங்கள் கனவில் கன்னி குழந்தைகள் வருவதாக இருந்தால் நிச்சயமாக கன்னி தெய்வம் இருப்பது உண்மைதான். நீங்கள் ஒரு கோயிலில் சென்று அதை எடுத்து பார்த்திருக்கிறீர்கள் என்றால், அங்கே உங்களுக்கு இப்படி கன்னி தெய்வம் உள்ளது என்று வருகை தந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக கன்னி தெய்வம் இருக்கிறது என்று தான் அர்த்தம். பொறுமையோடு இருங்கள், மிக விரைவில் நல்லதே நடக்கும். கன்னி தெய்வத்திற்காக உங்களுக்கு பதி அமைக்க அனைத்தும் உங்களை தேடி வரும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நீங்கள் வாடகை வீட்டில் கன்னி வைக்கதா இருந்துச்சுன்னா நீங்கள் விளக்கில் வைக்க சொன்னீங்க, குத்து விளக்கில் வைங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு சாமி சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அவங்க முறைப்படி எடுத்து நீ பண்ணு, அப்போ தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா இவங்க சாமியை கட்டு போட்டிருக்கனால எந்த ஒரு சாமியும் உங்களுக்கு உதவலை. இப்போ கன்னி தான் உங்களுக்கு உதவிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை முறைப்படி எடுத்து பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. ஏன்னா வீட்டில் நிறைய தடங்கள் அப்படி வந்துகிட்டே இருக்குது. நினச்ச காரியம் நடக்கலை, தடங்களாட்டே ஆகிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏதாவது வரமுச்சில்ல, அதுதான் எங்களுக்கு காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் 100% உங்கள் உயிருக்கோ, உங்கள் மானத்திற்கோ, உங்கள் தொழிலுக்கோ, உங்களுடைய மொத்தத்தில் உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் கன்னி தெய்வம் தான் முதற்கட்டமாக நிற்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது உலக தெய்வ கோயிலுக்கு சென்றிருக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு உங்கள் வீடு வாடகை வீடாக இருந்தாலும் முறைப்படி எடுத்து வணங்கு என்று கூறியதாக நீங்கள் கூறியதை வைத்து நான் கூறுகிறேன். ஒரு தெய்வம் நிச்சயமாக இப்படி சொல்லித்தராது. உலக தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் முறையாக தெய்வம் பேசினால் இதை சொல்லாது. ஏனென்றால் வாடகை வீடு என்பது அடுத்தவருடைய வீடு. நாளைக்கு நீங்கள் காலி பண்ணி போயிடுவீங்க, எடுத்து வச்ச கன்னி காலி பண்ணி வராது. ஆகவே நான் படித்த பாடம் உண்மையாக ஒரு முறையான பாடம். நான் கற்றுக்கொண்டது மனிதர்களிடத்தில் இல்லை, நான் கற்றுக்கொண்டது கன்னி தெய்வத்திடம். ஆகவே வாடகை வீட்டில் எடுக்காதீர்கள் என்று முதலில் கூறியது தான் நான் உயிர் பிரியும் வரை கூறுவேன். ஏனென்றால் அது அடுத்தவர்களுடைய வீடு, தன் சொந்த வீடு அல்ல.
ஆகவே அதே போன்று வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அந்த வீட்டை விலைக்கு வாங்க வேண்டும் என்றும் நாம் நினைக்கக்கூடாது. அதுவும் நியாயமானதல்ல. நமக்கு வாடகைக்கு தந்தவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் வீட்டை. ஆகவே அன்பு உள்ளங்களே, தயவு செய்து வாடகை வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுப்பதை நினைக்காமல் உங்கள் சொந்த வீடு வரட்டும், சொந்த வீடு தாதாயே என்று வணங்கி பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதாவது எனக்கு பெண் கன்னி தங்கச்சி தான். ஆனால் எனக்கு பெண் கன்னியே நான் வச்சு கும்பிட்றேன். நீங்கள் சொன்னனால நான் 4 முகம் விளக்கு வாங்கி வச்சு கும்பிட்றேன். ஆனால் ஆண் கன்னியே எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் ஏன்னாச்சும் கிட்ட வச்சா பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அதுதான் தனித்தனியாக அப்படின்னா அந்த 2 ஆண் கன்னியை வச்சு கும்பிடலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கன்னி இது உன் தங்கச்சி தான் அப்படி இருக்க முச்சில்ல அவங்கள கும்பிட்றோம். ஓகே, நம்ம குடும்பத்தில் உள்ள கன்னியை நம்ம கும்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட இது ஒரு ஐடியா கேட்குறேன். என்ன பண்ண மகிழ்ச்சி அம்மா. உங்கள் பெண் கன்னியை, உங்கள் தங்கச்சியை நீங்கள் வைத்து வழிபடுவதை விட உங்கள் சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை வைத்து வழிபடச் சொல்லி நீங்கள் அங்கே சென்று வணங்கி வருவது சரியாக இருக்கும். இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, யாரும் வணங்குவதாக இல்லை, நானே வைத்து வழிபடுகிறேன் என்றால் அது உங்கள் விருப்பம். என்னுடைய கருத்துக்கு அங்கு இடமில்லை. ஆனால் ஒரு பெண் கன்னியின் அருகில் ஆண் கன்னியை வைத்து வழிபடுவது சரியா என்று கேட்டால் சரியே கிடையாது. அது மிகப்பெரிய தவறாகிவிடும். ஆகவே அந்த ஆண் கன்னியை கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வழிபட ஆசைப்பட்டால் வேறொரு ரூமில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அவங்க மேலே சாமியே வரும், நிறைய பேத்துக்கு நல்லதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் உடம்பு முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உபதிக்கு இது பண்ணி அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க முச்சில் ஒருத்தவங்க அவங்க ரிலேஷனே தான் ஒருத்தவங்க உபதி இதெல்லாம் வாங்கிட்டு போய் பண்ணியிருக்காங்க. அதாவது என் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு முடியலை தாங்கன்னு சொல்லி முந்தின நாள் உபதியாக அடுத்த நாள் எலுமிச்சப்பழமும் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க கைப்பட எங்களுக்கு அதாவது என் வீட்டுக்காரங்க இறந்து போயிடணும், எங்கள் மாமியார் மாமனாரும் அவங்களும் இதாகி போயிடணும், நான் தனிமரமாக நிற்கணும், என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நிற்கணும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க கைப்பட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரிலண்ணா. அதுவும் ஒரு அதுலேருந்து காப்பாற்றணுன்னா இந்த கன்னியை முறைப்படி நீங்கள் எடுத்தாதான் உங்கள் வீட்டுக்கு அந்த இது வராமல் அப்படி இது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் விளக்கு வச்சு நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் டெய்லி விளக்கு ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க வீட்டிலனா கன்னிக்கு டெய்லி விளக்கு ஏற்றி பழகிட்டீங்கன்னா அது ஒரு நாள் பண்ணிட்டாலும் கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அதான் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலண்ணா. அதான் நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். வணக்கம்மா. இதற்கு ஐடியா கொடுப்பது எல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்கு உண்மையான விஷயத்தை கூறுகிறேன். அதாவது அவங்கெல்லாம் அறியாமல் இருக்காங்க. அதாவது கன்னி தெய்வத்திற்கு தினமும் விளக்கேற்றி விட்டால் நீ ஒரு நாள் ஏற்றவில்லை என்றால் உன்னை கஷ்டப்படுத்தி விடும் என்று கூறுவதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கன்னி தெய்வம் என்பது தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை வாழ வைப்பதற்குத்தான் தெய்வமாகவே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக கன்னி தெய்வத்தை பற்றி திரும்ப திரும்ப நான் சொல்லுவதை விட என்னுடைய முன்றைய பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிந்துவிடும். அதே போன்று அந்த மக்களையும் நீங்கள் பார்க்க வைத்தால் அது மிகப்பெரிய சிறப்பு. அந்த குடும்பங்கள் மீண்டும் உங்களுக்கு உண்மைதான், உன் வழிபாடில் சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு உங்களிடம் கூடவே சேர்ந்து அவர்களும் வழிபடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே கன்னி தெய்வத்தை பற்றி நீங்கள் பேசுவதை விட நான் பேசிய ஆடியோக்களை அவர்களுக்கு போட்டுக் கொடுங்கள். ஆனால் அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 353 பதிவுகள் நான் இங்கே பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு பதிவும் எப்படி முக்கியமானது என்பது எனக்கு தெரியும், கேட்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதை கேட்பதற்கும் ஒரு யோகம் வேண்டும். இந்த கன்னி தெய்வ சேனலில் நீங்கள் பயணம் செய்வதற்கு கூட ஒரு யோகம் வேண்டும். சும்மா எல்லாரும் இங்கே பயணம் செய்து விட முடியாது. கொஞ்ச நேரம் கேட்டாலே அவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி வரும். ஐயோ இது எதுக்கு, இதை கேட்டு என்ன நடக்கப் போகுது அப்படியெல்லாம் தோன்றும். இப்படி தோன்றுகிறது என்றாலே உங்கள் பக்கத்தில் சாத்தான்கள் உங்களை ஆட்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம். உங்களோடு கூட கன்னி தெய்வம் இருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த குரலை என்று தோன்றும். கன்னி தெய்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு கேட்க வெறுப்பு தான் வந்து கொண்டிருக்கும். ஏன் இதை கேட்க வேண்டும், எதற்காக இதை கேட்க வேண்டும், கேட்பதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் தோன்றும். எது கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ கன்னி தெய்வம் உனக்கு கிடைக்கும், இதுதான் உண்மை. கன்னி தெய்வத்தின் மூலமாக நல்ல காரியங்கள் உனக்கு நடக்கும், இதுதான் உண்மை. ஆனால் இதற்காக நான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் என்றால் அதை உணர்ந்ததனால் பேசுகிறேன்.
மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வமே துணை.